மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் மற்றும் சமீபத்தில் என்ன அப்டேட் அப்படிங்கிற பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 15, 2019. அதாவது பிப்ரவரி 14, 2019 என்று பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கு அடுத்த நாளில் இந்த முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. சரிங்களா? ஆரம்பத்தில் இந்த ரயிலுக்கு வைக்கப்பட்ட பெயர் ட்ரெயின் 18, ட்ரெயின் 18 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரயிலுக்கு வந்தே பாரத் என பெயர் சூட்டப்பட்டது. சரிங்களா? இந்த வந்தே பாரத் ரயிலானது சோதனை முறையில் இயக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேகம் 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. சோதனை செய்யும் போது 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீடுக்கு பயங்கரமாக சீறி பாஞ்சிருக்குது. சரிங்களா? அனுமதிக்கப்பட்ட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேகம், சரிங்களா, 160 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? ஆனால் நம்முடைய வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இயக்கப்படுகிறது. முதல் வந்தே பாரத் ரயிலானது பிப்ரவரி 15, 2019 அன்று எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி முதல் வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் வந்தே பாரத் ரயில் எங்கிருந்து எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, சரி, சென்னை முதல் மைசூர் இடையே இயக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வந்தே பாரத் ரயில்கள் எங்கு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ரயில் தான் இந்த வந்தே பாரத் ரயில். இதற்கான பெட்டிகள் தயாரிக்கப்பட்ட இடம் நம்ம சென்னை பெரம்பூர்ல இருக்கிற ICF இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சொல்லுவாங்கல்ல, இந்த ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பாளர் தான் இந்த வந்தே பாரத் ரயில்கள் மேக்ஸிமம் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வந்தே பாரத் ரயில்களை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதான்ஷு மணி அவர்கள் மறந்துடக்கூடாது. சரியாமா? இதுதாமா வந்தே பாரத் ரயில் தொடர்பான பழைய செய்தி. சமீபத்தில் ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல், ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்த வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்துட்டு போற மாதிரி ஒரு சேர், ஓகேவா, ஒரு சீட் இருக்கிற மாதிரி தான் வந்தே பாரத் ரயில். ஒரு படுக்கை வசதியுடன் கூடிய முதல் வந்தே பாரத் ரயில், ஓகேவா, கொல்கத்தா மற்றும் கவுஹாத்தி ஆகிய 2 நகரங்களையும் இணைக்கிற மாதிரி சீக்கிரமா நாங்கள் விட போறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. தற்போது ரயில்வே துறை அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், அவங்க தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியாமா? ஓகே, இன்றைய பதிவுக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எப்போது எந்த 2 நகரங்களையும் இணைக்கும் வகையில் இயக்கப்பட்டது? வந்தே பாரத் ரயிலை வடிவமைத்ததில் உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் யார்? இதற்கான பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.